सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ, கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ, கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ. கன்னி மாதா தேவ சபையின் கதவு திறவாதோ, கன்னி மாதா தேவ சபையின் கதவு திறவாதோ, கனிந்து உருகும் மெழுகு விளக்கின் ஒளியும் வளராதோ, ஒளியும் வளராதோ, கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ, கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ. தொட்ட இடங்கள் கோடி காலம் வாழும் முன்னாலே, தொட்ட இடங்கள் கோடி காலம் வாழும் முன்னாலே, சோர்ந்த மகனை எடுத்து வைத்தேன் உந்தன் முன்னாலே, ஆடும் அலைகள் உன்னாலே, அசையும் மரங்கள் உன்னாலே, உலகம் நடக்கும் உன்னாலே, உதவி புரிவாய் கண்ணாலே, கண்ணாலே, கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ, கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ. ஓடுங்கால் ஓடி உள்ளம் முருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே, ஓடுங்கால் ஓடி உள்ளம் முருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே, ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி, உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி, தக 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 ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா.
பெரும் சோதனை இறைவா இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை இறைவா மகி வருமே பாண்டி நாட்டினிலே குழலி மணவாளனே புனது வீட்டினிலே மகி வருமே பாண்டி நாட்டினிலே குழலி மணவாளனே புனது வீட்டினிலே உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ பிட்டுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட உன்னை பிட்டுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட உன்னை பேசும் தமிழ் அழைத்தும் மாறாதிருப்பதென்ன பேசும் தமிழ் அழைத்தும் மாறாதிருப்பதென்ன இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ வேருக்கு நீரூற்றி விளைக்கின்ற தலைவா ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கென்று எனக்கில்லை உனக்கென்று எனக்கில்லை உனக்கென்று எனக்கில்லை அற்புதமான பழம் நீயப்பா அற்புதமான பழம் நீயப்பா திரு ஆவினன் குடிவண்ண சிகரத்திலே கமிழ்ந்த அற்புதமான பழம் நீயப்பா திரு ஆவினன் குடிவண்ண சிகரத்திலே கனிந்த அற்புதமான பழம் நீயப்பா
அன்பு பெருகும் நெஞ்சில் அருள் சுரக்கும் மன அகந்தை இருளும் நீங்க ஒளி பிறக்கும். அன்பு பெருகும் நெஞ்சில் அருள் சுரக்கும் மன அகந்தை இருளும் நீங்க ஒளி பிறக்கும். ஞான இன்ப நிலை அடையும் வழி திறக்கும். இன்ப நிலை அடையும் வழி திறக்கும். இந்த இக வாழ்விலே இல்லா நலம் கொடுக்கும். இக வாழ்விலே இல்லா நலம் கொடுக்கும். அற்புதமான பழம் நீ அப்பா. திரு ஆவினம் குடிவந்த சிகரத்திலே கனிந்த அற்புதமான பழம் நீ அப்பா. தனித்திருந்து வாழும் தவமணியே, தனித்திருந்து வாழும் தவமணியே, தனித்திருந்து வாழும் தவமணியே, என்னவாணி தெய்வமே தன்னை அறிந்து நீ தனித்திருந்து வாழும் தவமணி ஏதண்டவாணி தெய்வமே தன்னை அறிந்து நீ தனித்திருந்து வாழும் தவமணியே. அனித்ய வாழ்வு தனிலே அடிய மிக அனித்ய வாழ்வு தனிலே அடிய மிக அனித்ய வாழ்வு தனிலே அடிய மிக அழுத்து உழைத்த ஜென்மம் போதும் போதும். இனி நான் அழுத்து உழைத்த ஜென்மம் போதும் போதும். இனி நீ தனித்திருந்து வாழும் வைத்தவமணி ஏதண்டவாணி. வெண்ணீரணிந்ததென்ன வேலை பிடித்ததென்ன கண்டி நின்றதென்ன காவி முடுத்ததென்ன. வெண்ணீரணிந்ததென்ன வேலை பிடித்ததென்ன கண்டி நின்றதென்ன காவி முடுத்ததென்ன. கண்ணீரணிந்தது என்ன வேலை பிடித்தது என்ன கண்மூடி நின்றது என்ன காவி முடுத்தது என்ன கண்ணீரணிந்தது என்ன என்ன வேலை பிடித்தது என்ன என்ன கண் மூடி நின்றது என்ன என்ன காவி முடுத்தது என்ன என்ன வெண்ணீரணிந்தது என்ன என்ன வேலை பிடித்தது என்ன என்ன கண் மூடி நின்றது என்ன என்ன காவி உடுத்தது என்ன என்ன வெண்ணீரணிந்த என்ன 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 வேலை பிடித்தது என்ன 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 கண் மூடி நின்றது என்ன 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 காவி உடுத்தது என்ன 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 வெண்ணீரணிந்தது என்ன 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 வேலை பிடித்தது என்ன 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 கண் மூடி நின்றது என்ன 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 காவி உடுத்தது என்ன என்ன வெண்ணீரணிந்தது என்ன வெண்ணீரணிந்தது என்ன வேலை பிடித்தது என்ன என்ன கண் மூடி
நீரழிந்ததென்ன 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 தபானி தபாதனி தபபதனி தரி தபானி தபபதனி தரி 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 தனி தபதனி தபபதனி கழுந்ததென்ன வேலை பிடித்ததென்ன கண்மூடி நின்றதென்ன காவி கொடுத்ததென்ன பண்டாரமா நின்ற முருகா பண்டார நின்ற பழனி ஜாண்டியாகி பண்டாரமா நின்ற பழனி ஜாண்டியாகி தண்டாயுதம் தரித்த தேவா 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 தண்டாயுதம் தரித்த தேவா தண்டாயுதம் தரித்த தேவா 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 நீ தனித்திருந்து பாடும் மெய்தவமணியே தனித்திருந்து வாழும் மெய்தவமணியே தனித்திருந்து வாழும் மெய்தவமணியே தனித்திருந்து வாழும் மெய்தவமணியே என்னவாணி தெய்வமே தன்னை அறிந்து நீ தனித்திருந்து வாழும் மெய்தவமணி ஏதண்டவாணி தெய்வமே தன்னை அறிந்து நீ தனித்திருந்து வாழும் தவமணியே அனித்ய வாழ்வு தனிலே அடியே மிக அனித்ய வாழ்வு தனிலே அடியே மிக அனித்ய வாழ்வு தனிலே அடியே மிக அழுத்து உழைத்த ஜென்மம் போதும் போதும் இனி நான் அழுத்து உழைத்த ஜென்மம் போதும் போதும் இனி நீ தனித்திருந்து வாழும் மெய்தவமணி ஏதண்டவாணி வெண்ணீரணிந்ததென்ன வேலை பிடித்ததென்ன கண்டி நின்றதென்ன காவி முடுத்ததென்ன வெண்ணீரணிந்ததென்ன வேலை பிடித்ததென்ன கண்டி நின்றதென்ன காவி முடுத்ததென்ன கண்ணீரணிந்தது என்ன வேலை பிடித்தது என்ன கண்ணுடி நின்றது என்ன காவி முடுத்தது என்ன கண்ணீரணிந்தது என்ன என்ன வேலை பிடித்தது என்ன என்ன கண் மூடி நின்றது என்ன என்ன காவி முடுத்தது என்ன என்ன வெண்ணீரணிந்தது என்ன என்ன வேலை பிடித்தது என்ன என்ன கண் மூடி நின்றது என்ன என்ன காவி உடுத்தது என்ன என்ன வெண்ணீரணிந்த என்ன 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 வேலை பிடித்தது என்ன 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 கண் மூடி நின்றது என்ன 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 காவி உடுத்தது என்ன
என்ன என்ன கண்மூடி நின்றது என்ன என்ன காவி உடுத்தது என்ன என்ன வெண்ணீர நின்றதென்ன வேலை பிடித்ததென்ன கண்மூடி நின்றதென்ன காவி உடுத்ததென்ன வெண்ணீர நின்றது என்ன தனிதப வெண்ணீர நின்றதென்ன வேலை பிடித்ததென்ன கண்மூடி நின்றதென்ன காவி கொடுத்ததென்ன பண்டாரமா நின்ற முருகா பண்டார மாநின்ற பழனி ஜாண்டியாகி பண்டாரமா நின்ற பழனி ஜாண்டியாகி தண்டாயுதம் தரித்த தேவா 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 தண்டாயுதம் தரித்த தேவா தண்டாயுதம் தரித்த தேவா 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 நீ தனித்திருந்து பாடும் நித்தவமணியே
सच्चिदानंद गुरु ओम गुरुनाथ ओम गुरुनाथ. நாகையா அவர்கள் ஒரு பெரிய இசையமைப்பாளர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருக்கு பாட்டு போடுறோமேங்கிற ஒரு பயம். ஆனால் அவர் ரொம்ப அடக்கமாக வந்து பக்கத்தில் உட்காந்து அந்த டியூனை கேட்டு அற்புதமாக அழகாக பாவத்தோட பாடினதுனால அவ்வளோ நல்லா இருந்தது அந்த பாட்டு. திருமாலும் பிரம்மனும் தேடியும் காணாத சின்மயானந்த சிவமே திருத்தொண்டர் நெஞ்சிலே கணப்போதும் நீங்காமல் வாழ்ந்திடும் ஞான சுகமே. ஞான சுகமே. ஹர சங்கர சாம்ப சதா சிவ தேவா மகேஷா அருமாமரை போற்றிடும் சந்திரகலாதர பரமே உமேஷா ஹரகர சங்கர சாம்ப சதா சிவ தேவா மகேஷா. தயாநாத குரு மகாதேவன் உன்னை பணிந்தேன் சர்வேஷா திரு தாண்டவமாடிய தாமரை பொற்பதம் அருள்வாய் சபேஷா முப்புறம் வெந்திட நெற்றி வீக்கனை கொடுத்தாய் மகேஷா மோகன ரூபவசீகரனாகிய கருணை பிரகாஷ ஹரஹர சங்கர சாம்ப சதா சிவ தேவா மகேஷா அருமாமரை போற்றிடும் சந்திரகலாதர பரமே உமேஷா ஹரஹர சங்கர சாம்ப சதா சிவ தேவா மகேஷா. திருத்தாண்டகமாடிய
நபிநாயகமே நாயகமே நபிநாயகமே. நாடாளும் மன்னர் நீடூழி வாழ நலமே அருணபி நாயகமே. நாடாளும் மன்னர் நீடூழி வாழ நலமே அருணபி நாயகமே. நலமே அருணபி நாயகமே நாயகமே நபிநாயகமே. இணையில்லாத எங்கள் பாதுஷா இணையில்லாத எங்கள் பாதுஷா பிறந்த இன்ப நாளிலே நாயகமே. இந்து முஸ்லிம் ஒற்றுமையோடு இன்புற வேண்டும் நாயகமே. நாயகமே நபிநாயகமே நலமே அருள் நபிநாயகமே. அறியாமை இருள் நீங்கி இன்ப ஒளி அடைய வேண்டும் நபிநாயகமே. நாயகமே நபிநாயகமே. அன்பின் இதயமே காணிக்கை செய்தோம் அருளாரும் நபிநாயகமே. நாயகமே நபிநாயகமே நலமே அருள் நபிநாயகமே. நாயகமே நபிநாயகமே நலமே அருள் நபிநாயகமே. நாயகமே நபிநாயகமே நாயகமே நபிநாயகமே. இப்போ பெரிய கோவிலெல்லாம் சிலாசாசனம் எழுதுகிற கோவிலெல்லாம் பாரதம் வாசிக்கிறது காணும். இப்போ கிராம தேவதைகளுடைய கோவிலில், கிராம ரட்சா தேவதைகளுடைய கோவிலில் இப்போ பாரதம் வாசிக்கிறது பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அதில் தான் பாக்கி இருக்கு. ஆனால் எந்த கோவிலில் சிலாசாசனம் எழுதிருக்கோம் அந்த கோவிலில் பாரதம் வாசிக்கிறது காணும் இப்போ. ஆனால் இருக்கு, கோவிலில் பாரதம் வாசிக்கிறதுங்கிறது இருக்கு. கிராம ரட்சா தேவதைகளுடைய கோவிலில் மாத்திரம் அது அதிகமாக உத்தரவு சிந்தாத கோவில். அந்த கோவிலில் மாத்திரம் ரொம்ப பாரதம் வாசிக்கிறதா. அந்த வாசிக்கிறதுக்கு இப்போ சாமானிய சினிமாவுக்கு போகிற கூட்டத்துக்காலும் இன்னும் அதிகமாக கூட இன்னும் போயிட்டு இருக்கு. இந்த காலத்தில் கூட போயிட்டு இருக்குன்னா, பழைய காலத்தில் ஜனங்களுக்கு வேற வழியே இல்லையே. ஒரு நல்லது கேட்கணும்னா அந்த மாதிரி பாரதம் கேட்கறது தானே போய் ஆகணும். அவ்வளோ ஜனங்களுக்கு தானே போய் ஆகணும். இந்த மாதிரி பாரதம் வாசிக்கிறதுக்குன்னு அந்த மாதிரி 1500 வருஷத்துக்கு முந்தி இருக்கிற செப்பேட்டில் முதற்கொண்டு ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் வர இந்த கோவிலையும் பாரதம் வாசிக்கிறது நம்ம எழுதி வச்சுருக்கிறதுனால அந்த பாரதத்தில் என்ன இருக்கு? பொறுமைங்கிறதுக்கு தர்மராஜா இருக்கார், தர்மபுத்திரர். சத்தியமான பிரதிஜைங்கிறதுக்கு பீஷ்மர் இருக்கார். தானங்கிறதுக்கு கர்ணா இருக்கான். கண்ணியம்ங்கிறதுக்கு அர்ஜுனன் இருக்கான். அதே ராமாயணத்தில் இருந்தா பர்த்தா எந்த காட்டுக்கு போனாலும், எந்த முள்ளுக்கு போனாலும், எந்த ராட்சசனோ எந்த மிருகமோ எதனுடைய போனாலும் நமக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அவங்களோட இருக்கிறதா நமக்கு இங்க முடியாத ஒரு ஸ்திரீகளுடைய தர்மம். அதான் உத்தமமான ஒரு ஸ்திரீகளுடைய தர்மங்கிறத காட்டுறதுக்கு சீதை இருக்கான். அதே மாதிரி அவனுடைய ராவனுக்கு நேர் விரோதியாக ராவணனுக்கு அதுக்கு குறைவில்லாமல் மகாபதிவிரதையாக இருக்க மந்தோதரி இருக்கா. இப்பேற்பட்ட உத்தமமான ஒரு ஆத்மாக்களுடைய ஒரு ஞாபகமானது அடிக்கடி சகலமா படித்தவனுக்கோ படிக்காதவனுக்கோ எல்லாருக்கும் காதில் விழுந்துட்டே இருந்ததுதானே. நம்மளால இப்படி நடக்க முடியாத போனாலும் இதுதான் உண்மையான நிலை. இதுதான் அந்த மாதிரி அவளை ஸ்மரிச்சாலாவது நம்ம பாவம் போகும். கால வேளையில் இப்பேற்பட்ட புண்ணிய புருஷாலை ஸ்மரிச்சாலாவது நமக்கு பாவம் போகுங்கிற எண்ணம் சகல ஜனங்களுக்கும் இருந்திருக்கு. இது பாரதம் ஆக்கியானம் கிருபையா முனினா கிருதம். அந்த முனி யாருன்னா வியாசர். நாம் வியாசரை பற்றி ஸ்தோத்திரம் இல்லை இருக்கோம். சரணா நாராயண நமஸ்கிருத்த நரஞ்சீவ நரோத்தமம் தேவியும் சரஸ்வதி வியாசம் அதோ ஜெயமதியத்துன்னு வியாசர் மத்தியில் வரார். ஜாவாவுக்கு கிழக்க பாலின்னு ஒரு தீவு. அந்த தீவில் இன்னும் கொஞ்சம் சமஸ்கிருத புஸ்தகங்கள், ஆகம கிரந்தங்கள், சில புராண கிரந்தங்கள், சில ஸ்தோத்திர கிரந்தங்கள் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஜீவிச்சுன்னு இருக்கு. அங்கே அந்த நாட்டு அக்ஷரத்தில் அந்த நாட்டு பாஷையில் வச்சுருக்கா.
அந்த புஸ்தகங்களில் சிலது பிரெஞ்சு தேசத்துல இருந்து ரொம்ப இதில் ஸ்ரத்த எடுத்துட்டு அதில் ரொம்ப அபிஜானாக இருந்த நிபுணர் இருந்தால் போய் அந்த புஸ்தகங்கள் எல்லாம் எடுத்து கொஞ்சம் அதை பரிசீலனை பண்ணி அதை பரோடா ராஜா வச்சு போட்டிருந்தார். அதில் வியாசருக்கு ஒரு மங்கள ஸ்லோகம் பார்த்தேன்னா, ஜெயதி பராசரசூனு சத்யவதி ஹிருதயநந்தனோ வியாச யஸ்ய ஆஸ்ய கமலகலிதம் வாங்மயம் அமிர்தம் ஜெகத் பிபதி. வியாசருடைய முககமலத்திலிருந்து உண்டான ஒரு வாங்மயமான அமிர்தத்தை தான் லோகம் முழுக்க காதனால அப்படியே பரிசுன்னு இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை பார்த்தேன். ரெண்டாவது நம்ம தேசத்துல இல்லாமல் அங்கே ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு பார்த்தேன். அப்புறம் விஷ்ணு புராணத்தை பார்த்தேன், மங்கள ஸ்லோகத்தில் அது இருக்கு. அங்கே கிடைச்ச ஸ்லோகம் நம்ம இதில் இருக்கு, ஜெயதி பராசரசூனு சத்யவதி ஹிருதயநந்தனோ வியாச யஸ்ய ஆஸ்ய கமலகலிதம் வாங்மயம் அமிர்தம் ஜெகத் பிபதி. அவரை பற்றி தான் கிருபையா முனினா கிருத்தம். அன்னைக்கு அவர் எழுதின மகாபாரதத்தை ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு கோவிலையும் வச்சு வாசிக்கணும்னு எழுதி வச்சிருக்கு. இன்னைக்கும் நமக்கு ஒவ்வொரு கோவிலும் எங்கெங்க சிவன் கோவில் பெருமா கோவில் இல்லாத ஊர்ல எல்லாம் அந்த மகாபாரதம் இன்னைக்கும் வாசிச்சுட்டு இருக்கா. அது நிறைய வாசிச்சு ஜனங்கள் கேட்டுன்ற சமயத்துல நாமெல்லாம் இப்படி இருக்கணும் நினைவு இருக்கிறதுனாலதான் உயர்ந்த ஒரு தர்மம், உயர்ந்த ஒரு நீதி இதெல்லாம் இருந்துட்டு இருந்தது. இதெல்லாம் தர்மம் நீதி ரெண்டும் சேர்ந்துதான் பண்புன்னு தமிழ்ல சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம். நீதியும் தர்மமும் சேர்ந்துதான் பண்பாடுன்னு. ஏன்னா அவ்வளவு நிலைமை இருந்ததுக்கு என்னடா காரணம்னா, அதனால இப்ப கலைக்கிறதுக்கும் கொளறதுக்கும் எத்தனையோ ஏற்பாடுகள் இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலையில என்னென்னமோ இருக்கு. அது இருக்கட்டும், அதை போய் தடுக்கிறதுக்குன்னா நம்மளால ஒத்துலால முடியாது. இருக்கிறதாவது அழியாம இருக்கிறதுக்கு நாம் பிரயத்தனம் பண்ணணும். நம்மளால ஆன பிரயத்தனம் ஒரு நாள் ஏதாவது முடியுமா, சாத்தியமானா சொல்பமோத்யஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத். ஏதோ பண்ணிட்டே போவோம். வெறும் தூங்கிட்டு உட்காந்துருக்கிறத காட்டலாம். என்ன நமக்கு சுவாமி கைகால் கொடுத்துருக்காரு, கண்ணு கொடுத்துருக்காரு, இதெல்லாம் இருக்கிறதுக்குள்ள கொஞ்சம் ஆலோசிக்கிறதுக்கு புத்தி கொடுத்துருக்கார். அதுக்கெல்லாம் சக்தியும் புத்தியும் இருக்கிறதுக்குள்ள ஏதான ஒரு சத்காரியம் பண்ணணும். அவருக்கே ஈஸ்வரனுக்கு கைங்கரியம் பண்ணணும். சொல்பமோப்யஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத்னு நஹி கல்யாண கிருத் கஷ்டித் துர்கதிங் தாத கச்சதி. நல்ல காரியம் பண்ணினான்னா அவங்க ஒரு நாளும் அது கழுவி வராது. அப்படிங்கிறதுனால நம்ம உத்தரவும் லஞ்சமே வாங்கக்கூடாது, பொய்யே சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு எத்தனை பெரிய ஹரிச்சந்திர நாடகம் எழுதி வச்சிருக்கா. பொய்யே சொல்லக்கூடாது, சத்தியத்தை சொல்லுன்னு ஒரு வார்த்தை இருக்கு வேதத்துல. அதுக்கு எத்தனை அத்தியாயம் ஹரிச்சந்திர புராணம். அதுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த சத்தியத்தை விட மாட்டான்னு ஒருத்தன் இருந்தாங்கிறதுக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு மகான்களுடைய புண்ணியபுருஷாளுடைய ஒரு சரித்திரங்கள்லாம் ஜனங்களுக்கு நமக்கு அப்பப்போ ஸ்மரணம் இருந்ததுன்னா, நினைவுக்கு வந்துதானா, இவ்வளவு கீழ்த்தரத்துல நாம் இன்னும் போயிட்டு இருக்காம ஈஸ்வர அனுகிரகத்தினால நம்ம ரட்சிக்கலாம். சத்சங்கம்னு பேரு. துசங்கத்தை நிவர்த்தி பண்றது சத்சங்கம் வேணும். துசங்கம் சகஜம் லோகத்துல, அதுக்கு மாத்து சத்சங்கம் நமக்கு வேணும். சத்சங்கம்ங்கிறது இப்ப உயிரோடு இருக்கிறவாளோட பழகிறதுங்கிறது ஒரு சத்சங்கம். எப்பவும் சாஸ்வதமான ஒரு புண்ணியகீர்த்தியா இருக்க முடியாத மகான்களுடைய வாக்குகள்னால அவளை ஸ்மரணம் பண்ணிட்டு அவளை சச்சரித்திரத்தை பண்ணிட்டு போனா அதுவே ஒரு பெரிய சத்சங்கம், மானசிகமான சத்சங்கம். இது ஸ்ரவணத்தினால. மகேந்திரவர்மன் ஒரு பல்லவன் இருந்தான். அவன் பரிகாசமா ஒரு பரிகாசம் பண்ற மாதிரி எழுதியிருக்கான். அநேக தத்துவங்களே பரிகாச ரூபமாவே காட்டி விடுறது அநேக நாடகங்கள்ல. அதுல மத்த விலாச பிரஹசனம்னு மகேந்திரவர்மன் எழுதியிருக்கான். அதுல என்ன எழுதியிருக்கான், இப்ப நமக்கு மாத்திரம் இல்ல, பௌத்தாளுக்கெல்லாம் ஒரு தத்துவம் புத்த மதத்துல அநேகம் இருக்க. அதில் இருக்கிற தத்துவங்கள்லாம் கூட மகாபாரதத்தில் இருக்கிற தத்துவம் தான் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக அந்த மாதிரி மகாபாரதத்துவம் தான்ப்பா புத்தாளத்துல இருக்கிற தத்துவமா வச்சுருக்கிறது கூட மகாபாரதத்துவம் அண்டாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்பவே மகாபாரதம் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பவும் நம்முடைய சத்தியத்துக்கும் நீதிக்கும் தர்மத்துக்கும்
ஜனங்கள் மனசு கலையாம இருக்கிறதுக்கு காரணம் மகாபாரதம் தான் அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும். இது சிரவணத்தினால. தரிசனத்தினால அது ஒரு ஞாபகத்தை உண்டு பண்ணும். தரிசனத்தான் அப்படியே போயிட்டே இருக்கும். எத்தனையோ விவகாரங்கள் வருது, தப்பு வருது, நாம உள்ள எண்ணணுமோ தப்பு எண்ணங்கள்லாம் நமக்கு உண்டாயிட்டு இருக்குது. ஈர்ஷ்ய காமாதிகள்லாம் அது வேற தப்பெண்ணம் உண்டாயிட்டு இருக்கு. வெளியில சண்டைகள்லாம் வேற தப்பெண்ணம் உண்டாயிருக்கு. இது எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தம். இதெல்லாம் அழுக்கு. இதெல்லாம் போட்டு அலம்புறதுக்கு சர்ஷா சர்வேஸ்வரன் ஈஸ்வரன் நினைச்சோம்னா அதுதான் அதுக்கு தீர்த்தம் போட்டு அந்த அழுக்கெல்லாம் மலத்தெல்லாம் அலம்புறதுக்கு. அந்த ஈஸ்வரன் நினைப்பு வரணுமே நமக்கு. அது எப்படி வரும்? அதுக்குன்னு அதுக்காக 2 மானியம் விட்டு 2 பஜனை மடம் வச்சு அதுக்கு நானும் 2 தாளத்துக்கு கொட்டின்னு சொன்னா ஜீவனத்துக்காக கொட்டின்னு இருப்போம். அதுவும் வாஸ்தவமா ஈஸ்வரஸ்மரணம் வரும். ஜீவனத்துக்காக செய்யற காலத்துல ஜீவனத்துக்காக இல்லாம சுயமா நமக்கு ஈஸ்வரனுடைய ஸ்மரணம் வர்றதுக்கு சகல பாமர ஜனங்கள் முதற்கும் ஈஸ்வர ஸ்மரணம் வர்றதுக்கு எனக்கு தோணுது எல்லாத்தையும் காட்டிலும், எல்லா புஸ்தகம் சாஸ்திரம் எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு கோபுரத்தை பார்த்தா உடனே சுவாமியுடைய ஞானம் வந்துடும். அந்த கோபுரத்துக்கு எந்த மாதிரி இருந்ததான சாந்தமான ஒரு பாவம் வரும் ஹதயத்துல, அந்த மாதிரி சிற்ப சாஸ்திரத்தில் வச்சு ஒரு கோபுராதிகளும் மண்டபாதிகளும் பிராகாராதிகளும் கட்டு அந்த ஒரு நியமத்துக்கு எங்கேயோ ரயில் போயிட்டு இருந்தா கூட ஒரு கோபுரத்தை வந்தோம்னா நமக்கு ஈஸ்வர ஸ்மரணம் அந்த க்ஷணமாவது வருது. அதனால அதுக்கு சிற்பசாஸ்திரத்துல ஈஸ்வர சாநித்தியம் உள்ள ரீதியில எப்படி கட்டுறதுடைய ரீதி ஏற்படுறது. அப்ப ஈஸ்வர சாநித்தியம் வருதானே சகல ஜனங்களும் ஈஸ்வர ஸ்மரணம் வரதுக்கு 2 க்ஷணம் ஈஸ்வர ஸ்மரணம் தானே. பாக்கி காலத்தில் நான் தப்பான எண்ணத்தினுடைய அலம்புறதுக்கு ஒன்றும் அந்த 2 க்ஷணம் கட்டணம் எல்லாம் இருக்கிறது நமக்கு. அதான் லாபம் வச்சு இல்லைப்போ அந்த கோபுர பாக்குற போகுது, தரிசனம் பண்ற போகுது. அதுக்கப்புறம் பிரவருத்தி உள்ள போய் வேற பிரதர்சனம், விக்கிர தரிசனம், ஜீவமங்கல விக்கிரக தரிசனம் பண்றது, அதுக்கப்புறம் சாஸ்திர நியமத்தோட படிச்சது. அதுக்கப்புறம் அப்பேற்பட்ட ஒரு கோவில்ல ஏதோ மகான்களுடைய ஒரு தபஸையும், பெரிய மகான்கள் அவள் சித்தத்தை நிகிரகம் பண்ணி அடக்கி ஈஸ்வரனுடைய சரணாரவிந்தங்கள் வச்சு அப்பேற்பட்டவாள் ஒரு பிரார்த்தனை பண்ணினாலனா அது நம்ம கால இன்னும் பிரார்த்தனை பண்றதுக்காக சக்தி. நமக்கு 2 வருஷம் கூட பிரார்த்தனை பண்றது சக்தி இல்லை, சந்திர புத்தி இருக்கு. அப்பேற்பட்ட மகான்களா ரிஷிகளோ தேவதைகளோ அவள் எல்லாரும் அவ்வளவு ஈஸ்வரனுடைய இவனுடைய ஹிருதய மனசை அடக்கி ஈஸ்வரார்ப்பணம் பண்ணக்கூடிய எல்லாரும் பின்னால அல்ப சக்திகள் கலியுகத்தில் வர எல்லாரும் அவளுக்குலாம் வேற கதி இல்லை. இந்த இடத்துல நான் ஒன்னு ஆராதிச்ச இடத்துல நீ சாநித்தியோட இருந்து பின்னால அத்தனை பேருக்கும் அவள் எவ்வளவு அபசாரம் பண்ணாலும் அதை நிறுத்தி பண்ணி நீ அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னதுதான் இவரோட மகாட்சத்திரங்கள். அப்பேற்பட்ட சத்திரங்களை திருப்பணி பண்ணி அந்த இடத்துல இது பண்ணி அதுலயும் ஏதோ அவள் ஏற்றி வச்ச வழக்க அணையாமையாவது கொஞ்சம் தூண்டி விடுறதுக்கு நமக்கு அந்த அவளுடைய ஒரு அனுகிரகத்தை வச்சு வேத மந்திரங்களோ ஆகம ஒரு விதானங்கள் வைதிகமான மந்திரங்கள் இதோட அந்த சாநித்தியத்தை ரட்சிச்சுட்டு வந்தோம்னா அந்த சாநித்தியம் அந்த சிற்பம் அது ஒரு சிரவணம், மகாபாரத ஒரு சத்கதா சிரவணம், இது 3 இருந்ததுன்னா இப்போ நம்ம ரட்சிக்கும். அதனால எல்லாருக்கும் ஒரு ஆதர்ச புருஷாளாக அது எடுத்துக்காட்டுன்னு சொல்றது. பீஷ்மர் உபதேசம் பண்றார், தர்மபுத்தர் சிரவணம் பண்றார், சாந்தி பரவாயில்ல முழுக்க. அப்பேற்பட்ட ஒரு மகான்களுடைய ஒரு ஸ்மரணம் வரத்துக்கு இத ஆறார் இப்போ இன்னும் அந்த கதைகளை சொல்லிட்டு இருக்காளோ அவள் அவள் என்னடாது இதோட நம்ம தலைமுறையோட போறோம் இந்த ஜீவனம்னு அவளுக்கு தோண முடியாது. யார் ஈஸ்வர ஆலயத்தில் ஆராதிச்சுருக்காளோ அவளுக்கு நம்ம என்ன ரொம்ப மதிப்பு குறைஞ்சி வச்சு இன்னும் இதோட தொலைச்சுடுவோம், இவன் நம்ம பையன் எங்கேயாவது டைப் அடிச்சுன்னு போகட்டும் அப்படின்னு இவாளுக்கு தோணாம இருக்க முடியாகும். சிற்பிகளுக்கும் ஏதோ சம்பிரதாயமா வந்ததோட கூட மூலசாஸ்திரங்கள் என்னவோ இருக்கு அதை அனுசரிச்சு நாம் பண்றோமா அப்படின்னு மூலசாஸ்திர பரிசீலனத்தோட அவ இப்ப சம்பிரதாயம் மூலசாஸ்திர பரிசீலனம் 2ஐயும் ஒத்து பார்த்து அவளுடைய சந்ததிகளும் அந்த மாதிரி ஒரு சிற்பத்தை, சாஸ்திரியமான சிற்பத்தை வளர்க்க முடியாகும். அதெல்லாம் நாம் எல்லாரும் பண்ணணும். நாம் எல்லாரும் பண்றதுக்காட்டிலும் பாரம், அதிகமான பாரம் இப்ப இந்த தலைமுறை யாரு ஈஸ்வர ஆகம பிரகாரம் ஈஸ்வர ஆராதனை பண்றாளோ அந்த சிற்பிகளுக்காளோ பாரத பிரவச்சனம் பண்றாளோ அவளுக்கு தான் பாரம் ஜாஸ்தி. அதனால என்ன சிரமமா இருந்தாலும் பொறுத்தவரை பரியாசம் பண்ணாலும் அதெல்லாம் ஏற்றுண்டு நாம் ஏதோ ஈஸ்வரனுக்கு நாம் மனசாட்சியை அனுசரித்து நாம் என்ன செய்யணும், நம்ம வம்சமும் இப்படி இருக்கணும். எந்த கஷ்டப்பட்டாலும் இந்த பிராச்சீனமான தார்மீகமான ஒரு கிரமத்திலிருந்து வரப்படாது இந்த வம்சமானது அப்படிங்கிறதாக அவளும் சகாயம் பண்ணணும். ஏதோ பாக்கி புத்தி உள்ளவளும் சகாயம் பண்ணணும், அர்த்தம் உள்ளவளும் சகாயம் பண்ணணும். அர்த்தம் புத்திமான்கள்
அந்த வம்ச பரம்பரையா இருக்கிறவா இவ எல்லாரும் கூடி சகாயம் பண்ணி ஈஸ்வரனுடைய ஞாபகத்தையும் ஈஸ்வரனுடைய சாநித்தியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்களையும் அதே மாதிரி அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய கதைகளையும் மறையாமல் இருக்கும்படியா செய்து அது நல்லா திருடமா மனசுல போட்டுட்டு தானே அப்புறம் தானா இதுல ருச்சி குறைஞ்சு போயிடும். இப்ப என்னென்னமோ நவீனங்கள்லாம் வந்திருக்க அதுல ருச்சிங்கிறது இதெல்லாம் இல்லாதனாலதான் அதுல ருச்சி போறது. இதுல நல்ல ருச்சி வந்துட்டு தானா சத்ருச்சி வந்துட்டு தானா சத் சங்கத்தே நிசங்கத்துன்னு சொல்ற மாதிரி சத் சங்கம் வந்தானா இதுல தான் அசங்கமானது தானா குறைஞ்சிடும். இது நல்லா இருக்குன்னு இதனுடைய ருச்சி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தானே இது நல்ல வாசனையா இருந்துட்டு தானா அப்புறம் துர்வாசனைகளுக்கு மனசு போகாது தானே. அதை நாம் திருடப்படுத்தணும், நம்ம சித்தப்படுத்திக்கணும், நம்ம எல்லாரையும் நாம் சித்தப்படுத்திக்கணும்.